ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த விலாக் பார்த்திங்கன்னா நான் வந்து மண்டே வந்து ஆஃப்டர்நூன் போல் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலைங்க. இன்றைக்கி பாப்பா அவங்க 2 பேருமே வந்து பிரியாணியை ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசம் வைக்கணும். ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாவக்காய் பொரியல் இது மட்டும்தான் வந்து லஞ்சுக்கு பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 1:30 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ வந்து நீ பொரியல் செஞ்சு முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா தான் வந்து சாப்பிட்ணும். ஏன்னா வந்து ஒரு 3 days வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. அதனால் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை சரியாக. ஸோ அப்புறம் நேற்று நான்வெஜ்ஜும் எடுத்துருந்தோம். ஸோ அதனால் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி எல்லாமே வந்து ஆயிலியாக ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதனால் சமைச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இனி தான் வந்து சமைச்சிட்டு க்ளீன் பண்ணணும். பாத்திரம்லாம் எதுவும் இல்லை, காலையில் பண்ணது எல்லாமே கழுவியாச்சு. ஸோ இப்போ பாவக்காய் பாருங்கள் முக்கால்வாசி வந்து வெந்துருச்சு. அது வேகட்டும். அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் வந்து மாற்றி வச்சிட்டோன்னா கழுவிட்டு அதுக்குள்ளே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வாங்க நம்ம ஒவ்வொன்றா வந்து மாற்றி எடுத்துடலாம். எப்படி தான் நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் யூஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு வீக்லி ஒன்ஸாவது கழுவுனா தான் கொஞ்சம் வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இல்லாட்டி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி எண்ணெய் வந்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஏன்னா வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கோம் பாருங்கள். அதனால் வந்து சீக்கிரமே வந்து எண்ணெய் பிசுக்கு வந்துடுது. அப்புறம் நம்ம எண்ணெயும் வந்து முன்னேரம் ஏதாவது பண்ணுறோம் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்புறம் சிம்னி போடாமல் யோசிச்சா பார்த்திங்கன்னா அந்த சிம்னி க்ளீன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும் போல இருக்குது. ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறத கேட்கும்போது சரி அதுக்கு நம்ம இதுவே இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு போயிடலாமான்னு இருக்குது. இல்லைனா கூட அந்த சிம்னி போட்டால் கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாக தான் வந்து ஆனால் வந்து பிடிக்கும் இந்த டைல்ஸு இல்லை இந்த மற்ற பொருள் எல்லாம். ஆனால் வந்து அதை க்ளீன் பண்ணுறதே நம்ம ஒரு வேலையை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு வந்து சரி இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அது வந்து இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி இதை கழுவி வச்சிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்லாம் வந்து நான் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவு பண்ணிடுவேன். இல்லைனா நான் ஒரு வாரம் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை வந்துடும், இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு க்ளீன் பண்ணவே முடியாமல் அப்படியே போட்ட மாதிரி ஆயிடும். ஸோ வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சிரமத்தை பார்க்காம எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க. ஆனால் அதுக்கு கூட ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சலிப்பாக தான் இருக்கும். ஸோ எப்படி கிச்சன் இப்போ க்ளீன் பண்ணாமல் இருக்கனால இதோடு பண்ணிட்டோன்னா நமக்கு தெரியாது. நம்ம வந்து சமைச்சிட்டு காலையிலே க்ளீன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து காலையில் வந்து பண்ணிவிட்டு கிச்சன் வந்து கவுண்டர் டாப் எதுவுமே நான் க்ளீன் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரி கிளம்ஸியாகவே இருந்தனால சரி அதை கண்டிப்பாக வந்து பண்ணிடலான்னு வந்து பண்ணியாச்சு. இப்படி இதை பண்ணிவிட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம தொடச்சி விட்டுட்டோன்னா ஒரே வந்து நீட்டாக போயிடும். இப்போ பாருங்கள், இதை எடுத்து போட்டாச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம கழுவி எடுத்துட்டோன்னா நல்லா வெயிலும் அடிக்குது. வெயிலில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டா போதும். சூப்பராக வந்து உள்ளே எல்லாம் காஞ்சிரும். நம்ம வந்து திருப்பி ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்தோன்னா அதுக்கப்புறமா வீடும் தொடச்சி விட்டுட்டோன்னா வந்து வீடு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆயிரும். துவைக்கிற வேலை எல்லாமே வந்து காலையிலேயே வந்து துவைச்சி போட்டாச்சு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருக்கும். ஏன்னா வெயிலுமே பார்த்திங்கன்னா நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பாப்பா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து துணி துவைக்கிற வேலையை தான் செஞ்சேன். ஏன்னா நேற்று வந்து துணியே துவைக்கலை. சண்டே வந்து நான்வெஜ் செய்கிறது அப்படின்னே போயிடுச்சு. சண்டே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த துணி துவைக்கிறதுக்கெலாம் டைமே இருக்காது. காலையில் எந்திரிக்கிறதும் நம்ம லேட்டாக தான் எந்திரிப்போம். அதுக்கப்புறம் வந்து காலையில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்க்குறக்கு அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நேற்று துணி எதுவுமே துவைக்கலை. எனக்கு அதனால் வந்து காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக அதை செஞ்சு முடிச்சாச்சு. துவைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு இருந்த பாத்திரத்தெலாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாவக்காய் வந்து கட் பண்ணி வந்து வதக்கி விட்டாச்சு. ஸோ நேற்று நான்வெஜ்லாம் எடுத்துருந்தனால இன்றைக்கி ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலை. அந்த ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் சாப்பிட முடியாதுன்னு அந்த பாவக்காயை போட்டு சாப்பிட்டுட்டோன்னா கொஞ்சம் சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். கொஞ்சம் சாப்பாடும் நமக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு பாவக்காயும் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே வந்துடுச்சு. 2 காய் போட்டு செஞ்சேன் பாருங்கள். நல்லா வந்து சிம்லேயே வச்சு வதக்கி விட்டதில்ல. இந்த அளவுக்கு வந்து நமக்கு சுருளை வந்து வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். ரசமும் இந்த காய் மட்டுமே இருந்தால் போதும், நமக்கு குழம்பு தேவையே இல்லை, சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் துணூண்டு வந்து சாம்பார் பொடி மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன்.
நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம உப்பு காரம் கொஞ்சம் கூட வச்சு செஞ்சிட்டோன்னா நமக்கு சாதத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அதை எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி கேஸ் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து அந்த பர்னரு அந்த இது பிடி எல்லாமே வந்து கழுவி வெயிலில் வச்சிட போகிறேன். வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டுட்டோன்னா எல்லாமே நமக்கு க்ளீன் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பர்னரை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துடணும். அதுவுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்திங்கன்னா அப்படி தான் நான் வந்து அடிக்கடி வந்து தண்ணியில் போட்டு கழுவி என்ன ஆகும்னா அது வந்து அந்த பர்னர் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டவ் வாங்கும்போது தான் அவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம அடிக்கடி வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா அதை மட்டும் வந்து நான் பண்ணுறதில்ல, எடுத்து வச்சிருவேன். சும்மா வந்து தொடச்சி மட்டும் வச்சிடுறது. சரி, இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு வந்து அதையுமே வந்து போட்டு கழுவுறதுக்கு இது பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து நான் தண்ணி ஊற்றி ரொம்ப இதாக வந்து அடுப்பை வந்து கழுவுறதும் இல்லை. ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவுவேன். மீதி பார்த்திங்கன்னா வந்து டெய்லியுமே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணியோ இல்லைன்னா வந்து அந்த ஒரு லிக்விட் வச்சுருக்கேன் நான் லைசாலில், அதை போட்டோ வந்து நான் தொடச்சி விட்ருவேன். இப்போ நேற்று வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணனால சரி இந்த மாதிரி செஞ்சிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து சுத்தமாகவே போயிடும். நம்ம டெய்லியும் ரொட்டீனுக்கு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லிக்விடை போட்டு துடைச்சிட்டாவே போதும், நமக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும். சரி, நேற்று 2-3 நாளாக வந்து கொஞ்சம் சரியாக பண்ணாதனால இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணி விட்றலான்னு சொல்லி இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வச்சு வந்து நான் நல்லா வந்து துடைச்சி விட்ருவேன். தண்ணியும் இருக்காது, அதே மாதிரி வந்து பளிச்சுன்னு ஆயிடும் நமக்கு. ஸோ பாருங்கள், இப்போ அடியிலேயே இந்த மாதிரி வந்து ஸ்டவ்வை மேலே எடுத்துகிட்டு வச்சிட்டோன்னா எப்படியுமே வந்து நமக்கு ஏதாவது சிந்தும், பாலோ இல்லை டீயோ வந்து கொதிக்க வைக்கும்போது கொஞ்சமாக சிந்தும். ஸோ அதனால் வந்து துடைக்கும் போது கண்டிப்பாக வந்து அடியிலையும் வந்து துடைச்சி விட்டுறணும், இல்லைன்னா அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிரும். இப்போ டைல்ஸுமே பாருங்கள், நம்ம டெய்லி வந்து இதை துடைச்சிட்டே இருக்கனால பெருசாக எண்ணெய் பிசு இருக்காது, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து துடைச்சி தான் விடணும். அதே மாதிரி அந்த எஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி படுறதுலாம் ஒரு மாதிரி இருக்கும், அதையுமே வந்து நம்ம தேய்ச்சி வந்து சுத்தமாக வந்து துடைச்சி விட்றணும். இப்போ வந்து ஒரு தண்ணி வச்சு ஒரு 2 டைம் துடைச்சி விட்டுட்டால் போதும், நமக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் சுத்தமாக வந்து போயிடும், எண்ணெய் பிசுக்கே நமக்கு இருக்காது. பாருங்கள், எண்ணெய் பிசுக்கே இல்லை, சுத்தமாகவே போயிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கம் வந்து கவுண்டர் டாப்பையும் வந்து ஒரு துடைச்சிட்டு விட்டோன்னா நமக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். ஏன்னா வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் மீதி நாளாக வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும் துடைச்சி விட்டுட்டா போதும். இதை எல்லாமே எடுத்து வச்சு கழுவி நம்ம செய்யவும் முடியாது, நம்ம செய்யவும் மாட்டோம். வீக்லி ஒன்ஸ் பண்ணாவே போதுங்க, எண்ணெய் பிசுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. இந்த அஞ்சரை பெட்டி இதெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டா போதும், நமக்கு க்ளீனாகவே இருக்கும் நம்ம கிச்சன் எப்போவுமே பார்க்குறக்கு. ஏன்னா நம்ம சமைக்கும் போது எப்படியும் வந்து எண்ணெய் கையோடு ஏதாவது தொடும்போது கண்டிப்பாக அது வந்து எண்ணெயாக தான் செய்யும். சொல்ல தான் பாருங்கள், டைல்ஸும் கேஸ் எல்லாமே வந்து ஸ்டவ் எல்லாமே வந்து தொடச்சி விட்டுட்டேன். நீ வந்து இந்த பக்கம் இருக்க கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சமாக வந்து அதையும் சோப் போட்டு தொடச்சி விட்டுட்டோன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கிச்சன் சுத்தமாக இருந்தால் தான் வந்து நமக்கு இதாகவே இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமான நேரம் இருக்கிறதும் கிச்சனில் தான். திருப்பி வேலை செய்யும்போது கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் நமக்கு செய்யவும் முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை க்ளீன் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம கிச்சனை வந்து எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அவ்வளோதான் பாருங்கள், இதையும் வந்து துடைச்சாச்சு. பாருங்கள், நமக்கு வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையுமே நீட்டாக வந்து துடைச்சி எடுத்தாச்சு. இனி வந்து அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டா சூப்பராக நமக்கு கிச்சன் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான் பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வந்து துடைச்சி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் சப்போர்ட்.